நமஸ்காரம். ரஜீஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசிக்கான குரு பகவான் அதிசாரம். ஆதாயமா அபாயமா, ஆத்துக்காரருக்கா ஆத்துக்காரமாவுக்கா? என்னங்க இது இந்த மாதிரி ஒரு பதிவு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதாவதுங்க, குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுக்கு நம்பர் 1 ஃபிட்டு, நம்பர் 1 ஃப்ரெண்ட்லி பிளானட்டானவர் தான் குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 12 என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருந்து அவர் பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக உங்கள் ராசிக்கு வராரு. அதிசாரம்னாக்கா இது ஒரு 74 நாட்கள், வர அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும். இந்த டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த 74 நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரி புதிரியான ஒரு காலகட்டம். அதாவது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஐஸ்வர்யம் வீட்டில் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். உங்களை பிடிச்ச பீடையே, தரித்திரமே, எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் தொலைஞ்சுது. அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு 45 வயசு ஆகிருக்கும். ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா 55 வயசாக குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு நேரமே வந்துருச்சு. இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க. இந்த குரு பகவான் அதிசாரத்தோடைய எஃபெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூஸ் வந்துருச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இந்த அதிசாரத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை சார், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்ட்டாங்க சார். ஏங்க, உங்களுக்கு முதல்ல 55 வயசு ஆகுது. வசதிக்கு பஞ்சம் இல்லை, வசதிக்கு பஞ்சமே இல்லை. அவன் வீட்டுக்கார் இண்டஸ்ட்ரியாக வச்சுருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மாவோட வயசே ஆகுது. குழந்தை இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் குழந்தைலாம் எடுத்து வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. வளர்த்தி ஆளாக்கி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனையாகி, மனஸ்தாபங்களாகி, மனக்கசப்பாகி, கிட்ட போய் முட்டைப்பகைன்ற மாதிரி சொத்து பத்தை வாங்கிட்டு அவங்க கண்டுக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைந்தபட்சம் பார்த்தா கூட 30-40 கோடி ரூபா சொத்து இருக்குது. வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அவர் நல்லா ஒரு சின்னதாக ஒரு மினி இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்காரு. நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும். அது ஏன் நம்ம அந்த முயற்சி இப்போ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்ம பார்த்துட்டு என்ன சொன்னோம்னாக்கா, இந்த 74 நாட்கள், இந்த 74 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்டவங்களுக்கும் அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், அதாவது கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு ராசிக்காருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு ராசியில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருக்காது கஷ்டம். எல்லாத்துக்கும் வேற வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, சார் நாங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டரில் பெரிய ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் சார். எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே ஒரு 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. குழந்தை பாக்கியம் உண்டா? நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், நீங்கள் தேங்காய் உடைச்சா மாதிரி கரெக்டாக பட்டுன்னு சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கவலைப்படாதீங்க சகோதரி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. கரெக்டான நேரத்தில் இந்த முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க. அக்கார்டிங் டு யுவர் ஹாரோஸ்கோப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு வராரு. இல்லை சார், 12ஆம் இடத்துல, அது 12ஆம் இடத்துல மறைவு கிரைவு அதெல்லாம் விட்டுருங்க. குரு பகவானுக்கு உச்ச வீடு கொடுக்குறதே உங்கள் கடகராசி தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த 74 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிரி புதிரியா அம்சமாக இருக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க. நான் சொல்லி முடிச்சு ஒரு மாதம் 1.5 மாதம் தான் ஆச்சு. எப்போ சார் இது நடக்கும்? நாங்கள் இந்த அக்டோபர் 8லேருந்து டிசம்பர் 20க்குள்ளே இது நடக்கலாம். இல்லை இந்த அக்டோபர் 8க்கு முன்னாடியே, அதாவது அக்டோபருக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே கூட நீங்கள் கன்சீவ் ஆகலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் கரெக்டாக கன்சீவ் ஆகிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்தாங்க, மேட்ரை சொன்னாங்க. அதாவது எப்படி சார் அப்படின்னாங்க. அதுதான் அதிசாரம். அந்த ஆதாயத்தின் அளவு பார்த்தீங்கன்னாக்கா, அளவீடு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே முடியாது, சொல்லி மாளாது. குரு பகவான் பிரகஸ்பதி தேவகுரு, குரு பார்க்க கோடி நன்மை. அப்படிப்பட்ட அவரு சொல்லணுமா? அதுவும் உங்கள் ஜென்ம ராசியிலேயே அதிசாரமாகி 5, 7, 9 என்கின்ற 3 ஸ்தானங்களையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த 3மே இப்படி இருக்குதுன்னும் போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு நல்லா சூப்பராக, நான் தான் சொல்லிட்டேனே, சிம்பிளாக சொல்லிட்டேனே. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, மாணவியாக இருந்தாலும் சரி, ஏன் நேற்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் கூட சரி, கடகராசி அது குட்டி குழந்தையாக இருந்தால் கூட சரி, குட்டி பாப்பாவாக இருந்தால் கூட சரி, இந்த 74 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் வாங்கிட்டு வாங்கன்ற அந்த கண்டிஷனில் இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன இதில் வந்து அபாயம் அப்படின்னாக்கா அங்கே என்ன ஒரு மேட்ரு அப்படின்னாக்கா, வலியெஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வலி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லி வச்ச மாதிரி. அதாவது என்னன்னாக்கா, நியாயமாக நீங்க சம்பாதிச்சதுல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நீங்க சம்பாதிச்சதுல, அதாவது வந்து வாயை கட்டி வைத்த கட்டி சம்பாதிச்சதுல நீங்க தர்மம் செய். அந்த தர்மம் செய்யக்கூடிய இடத்துல இப்ப நீங்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க தர்மம் செய்யக்கூடிய அந்த சிந்தனைகள் உங்களுக்கு வந்ததுனால தான் நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு எட்டாக்கணியாக இருந்த பல மேட்ருகள், அது குழந்தை பாக்கியமோ இல்லை வந்து ஒரு ஐஸ்வர்யமோ இல்லை வந்து ஒரு உத்தியோக உயர்வோ இல்லை வந்து ஒரு ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை வந்து தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டோ எதுவோ ஒன்று, இல்லை வந்து ஒரு தொழில் செட் ஆகிறதோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் மேட்ரு. அதாவது நான் சொன்ன மாதிரி திருவள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி இந்த குறளை ஞாபகம் வச்சுங்க. வலியெஞ்சி பாத்துன்னு உடைத்தாயின் வாழ்க்கை வலியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல அப்படின்ற மாதிரி நீங்க தர்மம் செஞ்சதுல, அதாவது காங்கத்துக்கு ஒரு இப்படி சாதத்தை போட்டாக்கா ஒரு 4 காக்கா வந்து கொத்திட்டு போற மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை முடியாதவங்களுக்கு செய்யுங்க. அந்த செஞ்சீங்க அப்படின்னாக்கா அந்த புண்ணியங்களை நீங்க சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல நீங்க செய்யற உதவி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாயா இருக்கும். ஆனா அந்த 1000 ரூபாய்க்கு நீங்க சம்பாதிக்கிற புண்ணியம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆன புண்ணியத்தை நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. இதுதான் மேட்ரு, இதுதான் கான்செப்ட். இதோட கூட பலர் தான் சிக்கனம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு மனைவியை குறை சொல்லுவார். அதே மாதிரி மனைவியை கௌரவிக்காதவன் தன்னையே கேவலப்படுத்திக் கொள்கிறான். அதே போல கணவனை கௌரவிக்காத மனைவி தன்னையே கேவலப்படுத்திக் கொள்கிறாள். இது கடகராசிக்கு தாங்க இந்த பழமொழி. ஏன் அப்படின்னாக்கா, அதாவதுங்க கடகராசி பார்த்தீங்கன்னாக்கா விமன் டாமினேஷன். ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ராசிநாதன் பெண் கிரகம், பெண் தெய்வம் அப்படின்னும் போது கடகராசியில் இருக்க ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது என்னதான் கடகராசியில் ஆண்களாக இருந்தாலும் அவங்க ஒரு பெண் இருந்துட்டாங்க வீட்டில் அப்படின்னாக்கா, கடகராசி பெண்கிட்ட வந்து அது எந்த ராசி ஆம்பளையாக இருந்தாலும் சரி ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, ஒன்றுமே பருப்பு வேகாது. அது கடகராசி பெண் சொல்கிறது தான் கேட்டு ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அந்தளவு மதிகாரகன் ஷார்ப் அப்படின்றதுனால நீங்கள் டமால் டிமில்னு போட்டு உடைக்கிறதுனால அது எப்பேற்பட்ட அப்பா டக்கர் கணவனாக இருந்தாலும் சரி, இல்லை அது எப்பேற்பட்ட பிரில்லியண்டான மனைவியாக இருந்தாலும் சரி, கடகராசி ஆண் அப்படின்னாக்கா அங்கே வந்து சரண்டர் தான். ஆனால் அதே அந்த கடகராசி ஆணோட கடகராசி மனைவியாக இருந்துட்டாங்கன்னாக்கா அந்த கடகராசி ஆணே அந்த கடகராசி மனைவி கிட்ட வந்து சரண்டர் ஆகணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகராசி ஏக நட்சத்திரமாக இருப்பாங்க. அதாவது வந்து புனர்பூச நட்சத்திரமாக இருக்கும், கடகராசியாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அதே இருப்பார், ஒய்ஃபும் அதே மாதிரி இருப்பாங்க. கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா பூசமாக இருப்பாங்க, இல்லை கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள்யமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கணவனின் கையை விட அந்த மனைவியின் கை வந்து ஓங்கிரும். அங்கே வந்து சிதம்பரமாக இருக்காது, மதுரை தான் ஆட்சி செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே 55 வயசுல ஒருத்தருக்கு ஒரு சகோதரிக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்குது அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே ஏற்ற நேரம், அதிர்புதியான நேரம். இந்த 74 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கடகராசிக்கு கூட அடித்து தைரியமாக கேரண்டியாக சொல்லலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எப்போவோ எங்கேயோ ஒரு நகையை வச்சுருப்பீங்க, அந்த நகையை வச்சு அந்த ரசீது கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கோம். அந்த ரசீது கிடைக்கலையே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 சவரனாக இருக்கும். நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண வேல்யூ, அதாவது வந்து சவரன் வந்து என்னன்னாக்கா ஒரு 30,000 ரூபா இருக்கும்போது நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சவரனை பார்த்தீங்கன்னாக்கா 80,000 90,000 கிட்ட வந்துருச்சு, ஏறக்குறைய 1 லேக் வந்துடும் போல இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் அந்த நகையை வந்து அந்த பேங்க்லேயே போய் கேட்டிருப்பீங்க, கொண்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, என்னென்னவோ நீங்கள் அவங்க கேட்ட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் ரெசிப்ட் வேணுங்க, அந்த ரெசிப்ட் இல்லாத பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அவங்க சொல்கிறது நியாயம் தானே, இது ஒரு அவங்களுடைய ப்ரொசீஜர் அவங்க பார்த்து தானே ஆகணும். அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்மளும் அதுதானே சொல்லுவோம். அவனுக்கு வந்து அந்த ரெசிப்ட் கொடுக்குறதுன்றது அதுக்கு தானே. அந்த ரெசிப்ட் இல்லாத இது வந்து பேங்க்கோ இல்லை ப்ரைவேட்டோ வேற வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரெசிப்ட் கிடைக்காமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமையல் ரூமை வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு அலமாரினா கப்போர்ட்னா வந்து எல்லாம் பண்ணலாம், கரப்பாம்பூச்சி சேர்ந்துருது, பள்ளி உள்ளே போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு பக்காவை வந்து எல்லாம் வெயில் எடுத்து வச்சு திரும்பி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, புளி டப்பாவில் இருக்க புளியெல்லாம் கொட்டிட்டு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புளி டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு ஒரு ரசீது ஒன்று கிடக்குது. என்னடா இது ரசீது கிடக்குது அப்படின்ற மாதிரி, சரி ஏதாவது டப்பா ஓட்டையாக இருக்கும் அதுக்காக போட்டு வச்சிருக்கோமான்றதை பார்த்தாக்கா அந்த நகை ரசீது. புரியுதுங்களா? அந்த ஜொல் வச்சது, அந்த நகையை வந்து அந்த அடமானத்துக்கு வச்சது அது பேங்க்கோ ப்ரைவேட்டோ
புரியுதுங்களா? அந்த ரசீதை வந்து ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டு அந்த புளி டப்பாக்குள்ளே வச்சு அந்த புளி டப்பாவில் இருக்க அந்த இது வந்து அப்படியே பக்காவாக இருக்குது. எடுத்து பார்க்குறீங்க, அப்படியே கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அட கடவுளே, இதுக்காக எவ்வளோ டாக்குமெண்ட் நம்ம கொடுத்து ஒழிச்சோம். அப்போ கூட வந்து அவன் வந்து மேலே இருக்க, அதாவது மேலே இருந்து எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி இருந்து எங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகலை. நம்ம வச்ச நகை 25 சவரன். இன்னைக்கு 25 சவரனை வந்து கள்ள விலைக்கு விற்றா கூட, கள்ள மார்க்கெட்டில் விற்றா கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சவரன் பார்த்தீங்கன்னாக்கா 60,000 70,000 போகிற கண்டிஷனுக்கு, 80,000 போகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது 25 சவரன் கணக்கு போட்டு பாருங்க. ஏறக்குறைய இதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து இதுவே ஒரு 20 lakhs கிட்ட வருது பட்ஜெட் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் விற்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த ரசீதை தேடி இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொண்ணு கல்யாணம் வருது, அப்படியே அந்த நகையை எடுத்து போட்டு பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். 25 சவரன். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதிரிபுதிரியான காலகட்டம், அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து 55 வயது பெண்ணுக்கும் தாய்மை அடைகின்ற அந்த சூழ்நிலைகள், கால நிலைகள் அதெல்லாம் வரும், போகும், எல்லாம் நடக்கும். அதாவது எப்போ வச்ச நகையோட ரசீது கூட இப்போ கிடைக்கிற காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதது எல்லாமே உங்களை தேடி வரும் சகோதரி, தேடி வரும் சகோதரா. அதனால கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடிச்சு தூள் கிளப்பி டாப் டக்கர் போயிட்டே இருக்கலாம் அவங்க வண்டி நான் ஸ்டாப். இங்கே எடுத்தாக்கா எக்மோர் எடுத்தாக்கா அது ராமேஸ்வரம் போய் தான் நிற்கும், வைகை மாதிரி, அந்த மாதிரி புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் குடும்ப உறவுகளிலே சிக்கல். அதாவது வந்து கணவன் வந்து மனைவியை மதிக்கணும், மனைவி வந்து கணவனை மதிக்கணும். அவன் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கணவனாக இருப்பான், ஆனால் வந்து நல்லவனாக இருப்பான். நோட் த பாயிண்ட். அதனால் சரகு போடாமல் இருப்பான், தம் அடிக்காதவனாக இருப்பான், பீடி பிடிக்காதவனாக இருப்பான், ஆன்ஸு பான் பராக்கு இதெல்லாம் போடாதவனாக இருப்பான். அதாவது இந்த லாகிரி வஸ்துகள், இந்த போதை வஸ்துகள் எதுவுமே உட்கொள்ளாதவனாக இருப்பான், எடுத்துக்காதவனாக இருப்பான். இது எல்லாத்தையும் விட நீங்கள் பொண்டாட்டி என்னதான் ஏசுனாலும், அடித்தாலும், முடிச்சாலும், விரட்டினாலும், துடப்பக்கட்டையில் அடித்தாலும், செருப்பால் அடித்தாலும், உங்களை விட்டு இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காதவனாக இருப்பான். ஏன் இன்னும் சொல்ல போனாங்க, அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பா, ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பா, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட, அப்போ கூட அவளை வந்து கண்டுக்காமல் இருந்து. அப்படிப்பட்ட கணவனை மிதிக்காதீங்க, மதிக்க கற்றுங்க. இந்த பிரச்சனைகள் நீங்கள் மிதிச்சு போனீங்க அப்படின்னாக்கா ஒரு விரிசல் ஏற்பட்டு ஏடாவோட மாதிரி கப்பலில் ஒரு சின்ன ஓட்டம் விழுந்தா போதும், கப்பலே கவுந்துடும். அந்த மாதிரி ஆகிடும். அதாவது பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஆஸ்தி பாஸ்திக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி நச்சு சேரும் சகோதரி, சகோதரா. ஆனால் கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி கணவனை மதிக்கணும். அதில் மட்டும் உஷாராக இருந்துங்க. குரு பகவான் அதிசாரம் 74 நாட்கள். இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 74 நாட்கள் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் பீரியட் வந்ததே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனை அணுகிறதும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறது கூட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்தது ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.